சென்ற 2021 தேர்தலில் கழகத் தலைவர் அருமையான தளபதி அவர்கள் பரப்புரைக்கு வந்தபோது திருவண்ணாமலை ஆன்மீக மக்கள் இப்படி விரும்புகிறார்கள் என்று சில திட்டங்களை அவர்கிட்ட சொன்னேன். அவர் தேர்தல் பரப்புரையிலே அறிவிச்சுட்டு போனார். அதில் ஒன்று முத்தாய்ப்பானது, ஆண்டுக்கு ஒரு மாதிரி கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் நடக்கும். அது 10 நாள் திருவிழா. அதில் 7ஆம் நாள் பெருந்தேர் ஓடும். அந்த பெரிய தேரினுடைய எடை அதிகம். தார் ரோடில் போகும்போது அந்த சக்கரங்கள் பதித்தல் மூலமாக ரோடு டேமேஜ் ஆகும். சில நேரங்களில் கள்ளக்கிழங்குன்ற இடத்துல தேர் பதிஞ்சு நின்றுடும், நகர முடியாது. அப்புறம் என்ஜினியர்லாம் கட்டெல்லாம் போட்டு தான் எடுத்துன்னு போவாங்க. சில நேரங்களில் அந்த தேரை முறையாக சக்தி தேட்டர் மூலம்னு சொல்லுவாங்க. இதே ப்ராப்ளம். ஆனால் காங்கிரீட் சாலையை அமைக்கலாம். திருப்பதியில் தேரோடு வீதியெல்லாம் காங்கிரீட் சாலை இருப்பதாக நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தேர்தல் அறிக்கையில் தேர்தல் பரப்பில் அறிவிச்சுட்டு போயிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா நாங்கள் திருப்பதிக்கு ஒப்ப திருவண்ணாமலை தேரோடு வீதியை காங்கிரீட் சாலையை அமைக்கப்படும் அறிவிச்சுட்டு போயிட்டார். அப்போ நான் என்ன நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நான் கொடுப்பாரெலாம் நான் எதிர்பார்த்தா காலங்கள் அதெல்லாம். அப்புறம் ஆட்சி வந்தோம் நெடுஞ்சாலைத்துறையை என்னிடம் கொடுத்தார். அவர் சொன்ன மாதிரி 30 கோடி ரூபாய் செலவில் அந்த காங்கிரீட் சாலையை உலகத்தரம் வாய்ந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தனி ஸ்பெஷல் பேவர் மிஷின் இருந்தால் தான் போட முடியும். அதோட திக்னஸ் ஏர்போர்ட்டில் தான் அதுமாரி போடுவாங்க. ஏர்டேக் அப்போ ஆமாம், விமானம் அந்த குவாலிட்டி குறையாமல் அந்த ரோடை போட ஆரம்பித்தோம். இதில் இன்னொரு பிரச்சனை, இந்த பெருந்தேர் ஓடுகிற பொழுது வீட்டுக்கு வியாபாரத்தலத்துக்கு வர்ற இந்த மின் இணைப்பு அது அப்போல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் தேரை. அதுக்கு ஒரு நிரந்தர வழி காணலான்னு சொல்லி மின்துறையில் பேசி உனக்கு அண்டர் கிரவுண்டு கேபிள் அதையும் போட்டு முடிச்சிட்டோம். அதனால் இந்த ஆண்டு தேர் ஓடும்போது ஆன்மீக பெருமக்கள் பெரிதும் பாராட்டினாங்க. எப்பவுமே தார் சாலைக்கும் சிமெண்ட் சாலைக்கும் இன்னொரு வித்தியாசம்னா, தார் சாலையில் வெறுங்காலில் நடத்தினா ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும், கால் பாதம் சொல்லுவோம். ரெண்டாவது கல்லுகள் இருந்தாக்கா குத்திடும். இது அப்படி கிடையாது. இதில் சூட்டுடைய தன்மையும் குறைவாக தான் இருக்கும். அதனால் ஆன்மீக மக்கள் இப்பொழுது உள்ளூர் மக்களும் பாராட்டுகிறார்கள், வெளிநாட்டு மக்களும் பாராட்டுகிறார்கள், வெளியூர் மக்களும் பாராட்டுகிறாங்க.